அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கும் கிடைக்கவே மும்மொழி கொள்கை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் ஹிந்தி திணிப்பு நடக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசியதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. அதுல தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை என்பது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அதேபோன்று திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் வழங்கக்கூடிய பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அது அரசு பள்ளிகளிலும் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை தவிர முதலமைச்சர் கூறுவது போல இந்தி திணிப்பு அல்ல என முதலமைச்சருடைய இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பதிவு மூலமாக அதை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தி திணிப்பு நடப்பது திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தான் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிலையில இன்று சட்டமன்றத்தில் இந்தி திணிப்பு என்று மீண்டும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மும்மொழி கல்வியை இந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக தலைவர் அண்ணாமலை தனது பதிவில் வைத்திருக்கிறார். மேலும் இது தவிர பள்ளி கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் மொழி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழே சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு கடந்த 2024-25 நிதியாண்டுல ரூபாய் 11 கோடி செலவிடப்பட்டுள்ளதாகவும் 2025-26 நிதியாண்டிற்கு ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மற்ற மொழிகள் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டு ரூபாய் 13 கோடி செலவு செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ரூபாய் 14 கோடி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திமுக அரசு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் மற்ற மொழிகள் வளர்ச்சிக்கும் என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் அண்ணாமலை அவர்களுடைய சமூக வலைதள பதிவில் வைத்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.